ஆனால் இன்னொரு ஹதீஸிலே வந்திருக்கிறது, கடனை திருப்பி கொடுப்பதில் சிறந்தவர் அஹ்ஸனுஹும், அதற்காக உபகாரம் செய்பவர் என்று வந்திருக்கிறது. நாம் ஒரு மனிதனுக்கு கடன் கொடுத்து விட்டு நிபந்தனை போட்டு கடன் கொடுக்க முடியாது. திருப்பி தரும் பொழுது நீங்கள் ஏதாவது ஒன்றை எனக்கு தர வேண்டும் என்ற நிபந்தனையோடு கடன் கொடுக்க முடியாது. ஆனால் அவராகவே திருப்பி தரும் பொழுது ஏதாவது ஒரு கிஃப்டை, ஒரு ஞாபகார்த்தமாக ஒரு பொருளை தருவார் என்றிருந்தால் அது பிரச்சனை கிடையாது. இன்னும் தெளிவாக சொல்லுவதாக இருந்தால், ஒரு மனிதனிடத்திலே நாம் கடன் கொடுத்து விட்டோம், நாம் எதையும் எதிர்பார்க்கவில்லை, திருப்பி தரும் பொழுது ஏதோ ஒன்று தந்து விட்டார், கபூல் செய்யத்தான் வேண்டும். இன்னொரு சந்தர்ப்பத்தில் கடன் கேட்டு வருகிறார், நாம் கொடுக்கும் பொழுது நிபந்தனை இடவில்லை, ஆனால் மனதால் நினைக்குகிறோம் திருப்பி தரும் பொழுது ஏதாவது சில நேரம் தருவார் என்று எண்ணம் தோன்றினாலும் ஹராம்.